யோ திமுக விட்ட நக்கி பிழைக்கிற உனக்கே இவ்வளவு இருக்குன்னா அந்த திமுக வித்து சொந்த உழைப்புல கட்சி ஆரம்பிச்சிருந்த மனுஷனுக்கு எவ்வளவு இருக்கும். அது நான் அசால்ட்ட விஜயை பார்த்து மூதேவிங்கிற கொலகாரங்கிற 41 உயிரில கொண்ட கொலகாரங்க அவன் மேல கையெல்லாம் விலங்கு மாட்டி இழுத்து போங்க அப்படிங்கிற கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல. நீ எப்படி கொலகாரம் சொல்லலாம் விஜயை பார்த்து நான் கேட்கிறேன். இதுக்கெல்லாம் இவர் மேல வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்களா? அன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயம் சம்பந்தமா யாருமே பொதுவெளியில பத்தினா வதந்தியில பரப்பக்கூடாதுன்னு வீடியோ போட்டார்ல. அதாவது விஜய்க்கு ஆதரவா அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டா உடனே அவங்க கழுத்து வைக்கிற மாதிரி அவங்க மேல வழக்கு தொடரும் அப்படின்னு பயம் கொடுத்துறீங்களா? இவரு இவ்வளவுக்குள்ள பொதுவெளியில உட்காந்துக்கிட்டு திமுக ஆதரவா விஜய்க்கு எதிராக வந்து கொலகாரம் அப்படி சொல்றாரு. இவரு மேல வழக்கு பதிவு பண்ண மாட்டீங்களா? என்ன நடக்குது அப்பனா? உங்களுக்குன்னா ஒரு சட்டம், மற்றவங்களாம் ஒரு சட்டமா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் இருக்குது. இந்த ஆளை பத்தி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது இவரு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவுடைய ஒரு பழைய செம்பு. இவரு முழுக்க முழுக்க திமுக தான் முரட்டு முட்டை அடிப்பாரு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இவரு இப்ப மட்டும் லிஸ்ட்டை தூக்கிட்டு வந்துருவாரு. அதாவது விஜய்ல பாத்தீங்கன்னா 5 மாவட்டங்களுக்கு போனோம், எங்கேயுமே எந்த ஒரு சம்பவம் நடைபெறல. ஆனா கரூர்ல மட்டும் ஏன் நடக்குன்னு சொல்றாரு. என்ன லிஸ்ட்டை பாத்தீங்களா? அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இங்க எத்தனை பேர் மயக்க மாட்டாங்க அப்படின்னு லிஸ்ட் எல்லாம் எடுத்துவாரு. இவரு கள்ளக்குறிச்சி சம்பவத்துல பத்திலாம் எது 66 உயிர் போனாலும் அதுக்கெல்லாம் பத்தினா லிஸ்ட் எடுத்து வர மாட்டாரு. ஏசோட இடத்துல 5 உயிர் போனாலும் அதுக்கெல்லாம் லிஸ்ட் எடுத்து வர மாட்டாரு. ஏன்னா இவர் வந்து முரட்டு சம்பாச்ச. இது ஒரு பழைய செம்பு. அது ஜெயலலிதா காலத்துல இருந்து அப்படிதான். இந்த பத்தி எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும் இவர் எவ்வளவுக்குள்ள ஒரு முரட்டு செம்புண்டு. சரி, இப்ப நான் எனக்கு இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்கள் இவ்வளவுக்குள்ள விஜயத்து கொலகாரம் அப்படின்னு டைரக்டா இவர் வந்து பொது வெளியில பதிவு பண்றது. ஆனா இதை எதிர்த்து தமிழை வச்சுக்கிறதுல தளபதி விஜய் அவர்களால பதவிகள் பொறுப்புகளை வாங்கி கொண்டாட்டத்துல ஆனீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் கோவம் வரலையா? வலிக்கலையா? என்ன பண்ணிருக்கீங்க? அதாவது நம்மளுக்கு கூட இருக்கிற ஒரு உணர்ச்சி கூட அதுங்களுக்கு இல்ல. அப்போ பதவிகள் கொண்டாடுறது மட்டும் தான் அரசு கட்சி, அதுக்கு மட்டும் தான் உடனே ஓடி வரீங்க. பிரச்சனை வந்தா ஓடி உருமுல போய் பூட்டிட்டு உட்காந்துருக்கீங்களா? நான் டைரக்டா கேட்கிறேன், ராஜ்மோகனை பார்த்து கேட்கிறேன். ராஜ்மோகன்ல எங்கன்னு கேட்கிறேன். இப்பதான் கொள்கை பொறுப்பு செயலாளர் துணை பொதுச்செயலர் பதவி கொடுத்து அலங்கரிச்சாங்க. இன்னையோட சனிக்கிழமை, போன சனிக்கிழமை கரூர் தீர்ச்சம் நடந்துச்சு. இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு வாரம் ஆயிட்டு. விஜய் அவர்கள் வீடியோ போட்டாரு. இப்போ விஜய் அவர்களை பத்தியோ புசியாந்தோரை பத்தியோ நிர்மல் குமார் பத்தி பேசல. ஏன்னா இவங்க மேல வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. இவங்க வந்து முதல்ல முன்ஜாமீன் வாங்கணும், அது சம்பந்தமா போயிட்டு இருக்காங்க. பொதுச் செயலாளர் போட்டு துணை பொதுச் செயலாளர் போட்டா ராஜ்மோகனுக்கு என்னாச்சு? ஏன் ஒரு வருத்தம் தெரிவிச்சு ஒரு வீடியோ போடல? இதை பத்தி பொதுவில் இருந்து பேச வேண்டியது, விஜய் அவருக்கு ஆதரவா பேச வேண்டியது. உங்களெல்லாம் பதவி கொடுத்து அலங்கரிச்சாலாம் அந்த மனுஷன். ஏன் பேச வேண்டியதானயா? பேசியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கோவம் வருது. ஏன் பேசல என்னன்னு கேட்கிறேன். உன்னை உடனே பேசினாலே உடனே கைது பண்ணி கொடுத்து வச்சிருவாங்களா? அப்படி இவ்வளவுக்குள்ள பயம் இருக்கிறாங்களா? நீ ஏன் கட்சிக்கு வரான்னு கேட்கிறேன். ஏன் அரசு கட்சிக்கு வாரீங்க? இல்ல, அந்த மனுஷனை தனியா விட்டு அவங்களே ஓடி போட மாதிரி இருக்கு. அந்த மனுஷன் பாவம், அவர் இதுக்கு பேசாம சினிமாவிலே இருந்திருப்பாரு. சோ இந்த மக்களுக்காக நம்மள நம்பி தூக்கி வச்சு அப்ப எல்லாரும் சொல்றது உண்மையாயிட்டுல. இவ்வளவு நாளா ரஜினிகாந்த் சொன்னதெல்லாம் எப்ப நான் அரசு கட்சிக்கு வந்தா என் இதுல பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாகட்டும், இல்ல அஜித் மாதிரி எனக்கு எதுக்குப்பா ரசிகர் மஞ்சமே வேண்டாம் கலைச்சிட்டு போங்க, நான் வந்துட்டு என்னோட ஃபேஷன், நான் வந்து பேசாம என்னுடைய மோட்டர் பந்தயத்துக்கு போறேன், கார் பந்தயத்துக்கு போறேன் அவர் போறாருல்ல, அந்த மாதிரி இவரு மாதிரி ஏதோ ஒரு ஃபேஷன் சொல்லிட்டு அவர் அது பாட்டு போயிருக்கணும்ல. எதுக்கு அவருக்கு இந்த வேண்டாம் வேலை? உங்களுக்கு உங்களை நம்பி உங்களை தூக்கி வச்சு அளவு பார்க்கணும்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ இப்போ எத்தனை பேர் அவருக்கு துணையா நிற்கீங்க? அதாவது இதுல வந்து எவனா கமல் வந்து அண்ணா பொறுமையா இருங்க, அதாவது மேலெடுத்து உத்தரவு அவங்க மேலாம் ஒருத்தரா தேடி தேடி வழக்கு போறாங்க. அப்படிலாம் நீ கதை விட்டே இருக்காங்க, எவனா அப்படி கமெண்ட் போட்டீங்கன்னா கடுப்பாயிருவேன். எவ்வளவு நாள் கேட்கிறேன். பிரச்சனை நடந்து ஒரு வாரம் ஆயிட்டு. இன்னும் வெளியில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சந்திக்க மாட்டா பேச மாட்டேன்னா விஜய் அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா போட்டாரு, அதாவது பாத்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டாரு, அவரோட துக்கத்தை வெளிப்படுத்திட்டாரு. அவர் 20 பேர் கொண்டு குழு நியமிச்சிட்டு எல்லாம் ஓகே. ராஜ்மோகன் எங்க துணை பொதுச்செயலாளர் எங்க போனாரு கேட்க? இந்நேரம் வெளியே வந்து பேச வேண்டாமா? மக்கள்கிட்ட உண்மையை எடுத்துக்க வேண்டாமா? ஒவ்வொரு உண்மையை வெளியே எடுத்து வைக்க வேண்டாமா? இப்ப என்ன பண்ண போறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் விட்ட விஜய் கைது பண்றதுக்கு எல்லாம் நடவடிக்கையும் போயிட்டு இருக்கு. எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன ஆதாயம் கிடைச்சாதான் விஜய் கைது பண்றதுன்னு சொல்லி சுத்தி சுத்தி ஒவ்வொன்றா எடுத்து வராங்க. இப்ப பாத்தீங்கல்ல விஜயோடைய அந்த பிரச்சார வாகனத்தையே சீல் வச்சு தூக்குங்க அப்படின்ட்டாங்க. அதாவது கரூரோ நாமக்கலோ தெரியல, அந்த இடத்துல விஜய் அவர்கள் அந்த பிரச்சார வாகனத்துல வரும்போது இடையில அந்த பைக்ல வந்து தமிழை வச்சுக்க தோழர்களை பத்தி இடிச்சு செயல் விடுறாங்க. சோ இது சம்பவம் இது வரைக்கும் அதெல்லாம் நோண்டாத இந்த அரசாங்கம் காவல்துறை இப்போ ஒண்ணுனா தேடி தேடி பிடிக்குது. ஏதாவது விஜய்க்கு எதிராவது ஒண்ணு மாட்டிடாதா அதை வச்சு நறுக்குன்னு அவர் மேல ஒரு வழக்கு பதிவு பண்ண முடியாதுன்னு கங்கன் கட்டிட்டு வேலை செய்யறாங்க. கரெக்டா ஏதாவது சிக்குதான்னு பாத்துட்டு இருக்காங்க. சோ இப்படி சுத்தி சுத்தி அவர் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவரை வந்து அப்படியே அனாதே நிலைமை நிக்காரு. இந்த நேரத்துல அந்த கட்சியில பதவி வாங்கி கொண்டாடுறது என்ன ஒருத்த கூட வெளியே வந்து வாய திறக்க மாட்டேங்கானுங்க. இன்னும் இப்படி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு பொதுவில் வந்து கொலகாரங்க அந்த நக்கீரன் கோபால். சோ இதை எதிர்த்து கட்சியில பொறுப்புகள் பதவிகள் வாங்கினவங்க எல்லாம் ஒருத்த கூட வாய்ப்பு மாட்டாங்க. ராஜபவன் துணை பொதுச்செயலாளர் தானே வந்து பேசணும்ல. அப்ப இவ்வளவு நாளும் நீங்க 7 நாள் ஆயிட்டு இப்ப கூட வெளில வரனா அப்புறம் என்னத்து வெளியே வர போறீங்க? மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? இன்னுமே தளபதி விஜய்க்கு மக்கள் தான் ஆதரவா இருக்காங்க. அந்த மக்களுமே எவ்வளவு நாள் உங்களுக்கு ஆதரவா கொடுத்துட்டே இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கடத்துல வந்து சலிப்பு வராது எல்லாத்துக்கும். என்னையா இது? இடையில நீங்க பாத்துருக்கீங்க அண்ணாமலையோட ஸ்பீச்சை கேட்டீங்கல்ல, நான் என்ன தமிழை வச்சுக்கிறதுக்கு நான் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரான்னு கேட்டாரு. உண்மைதான் அவர் எவ்வளவுதான் மத்தவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே சரி பிஜேபியும் சரி
உங்களுக்கு எவ்வளவுதான் சப்போர்ட்டா வருவாங்க. நீங்க உங்க சைடுல இருந்து பேசணும்ல. நீங்க தானே வெளியே கொண்டு வரணும். உண்மையான வெளியே கொண்டு வரணும். என்னைக்கு தான் கொண்டு வர போறீங்க? இந்த கமெண்ட்ல வந்து எவனாவது சொன்னா, அதாவது ஒருத்தன் கமெண்ட் விடுறான், சைலன்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல், நீங்க அமைதியா இருங்க, தளபதி வச்சு இந்த இதெல்லாம் கொண்டு வராது. எனக்கு சரியான கட்டுப்பாயும். விஜய் அவர்கள் அவர் நிதானமா அவர் பண்ண வேண்டியதை பண்ற தலைமையில் இருக்காரு, புரியுதுங்களா? அடுத்த கட்டமா இருக்கீல, பதவி வாங்கி கொண்டாட்டத்துக்கிட்டு பண்ணீங்க, நீங்களா என்னத்தை பண்றீங்கன்னு கேட்கிறேன். இப்படியே எவ்வளவு நாளைக்கு வந்துட்டு இருக்க போறீங்க? நல்ல நேரம் நல்ல காலம் பார்த்து வர போறீங்களா? ஏன் உங்க மேல ஒரு வழக்கு இப்படி போடுவாங்கன்னு தெரிஞ்சா உடனே பயந்து ஓடிடுவீங்களா? அப்ப எல்லாத்துக்கும் நாளைக்கு இப்படிதான், நான் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன், என்னோட வீடியோ பார்த்தாலும் ஆரம்பத்தில் தெரியும். அதாவது இப்பெல்லாம் பிரச்சனை நடக்குது. நாளைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல எங்கெங்க எம்எல்ஏ கேண்டிடேட் நிப்பாட்டுக்கோ அந்த கேண்டிடேட் விளக்கு வாங்க பார்ப்பாங்க. உங்களோட திராவிட கட்சிகள் பணம் படிச்சவங்க, அதிகார பலம் படிச்சவங்க, பணம் படத்துல உங்களுக்கு பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க பார்ப்பாங்க. ஸோ இல்லைன்னா உங்களை மிரட்டுவாங்க. இப்படி ஏதாவது நடக்கும், நீங்க பயந்து ஓடிடக்கூடாது. அப்படி ஓடிருந்தா ஆரம்பத்திலே பேருன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த பிரச்சனையிலேயே உட்காந்துட்டீங்களே, அவன் இருக்கானே இல்லையான்னு தெரியலையே. இது வரைக்கும் எந்த கட்சியுமே இப்படி இருந்துக்கிறேப்பா. கட்சி மேல வழக்கு எல்லாமே எல்லா பிரச்சனையும் சந்திச்சுதான் ஒருத்தர் மேல வர முடியும். ஜெயலலிதா அனுபவிக்காத கொடுமைகளா அவங்க ஆரம்பத்துல? அது வந்து மீண்டு வெளியே வரலையா? சோ இது வந்து இக்கட்டான சூழ்நிலை விஜய் அவர்களுக்கு. சோ இப்போ கட்சிக்காரங்க அவருக்கு உறுதுணையா இருக்க வேண்டாமா? பொதுவெளியில் நடந்த உண்மையில பேச வேண்டாமா? ஏன் உங்க தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்க வேண்டாமா? உங்களுக்காண்டி மத்தவங்க எல்லாம் பேசலாம், நீங்க பேச மாட்டீங்கன்னா இல்ல. இந்த சமயத்துல இதை எப்படியாவது நல்லா யூஸ் பண்ணி விஜய ஓரம் கட்டிடணும், வாட்சர்னு சொல்லி திருமாவளவனும் சீமானும் அண்ணன் தம்பியும் சேர்ந்து பயங்கரமா ஒரு ஆட்டத்தை ஆடுறாங்க. அதாவது விளங்காத ஒரு நறுத்தெதிர ஆட்டம். ஸோ விஜயை கைது பண்றதுக்கு எப்படியாவது நம்ம பண்ணி விஜயை ஓச்சிடணும், அவருடைய கட்சியை இல்லாம ஆக்கிடணும், அப்பதான் நம்ம வளர முடியும்னு சொல்லிட்டு இதுக்கு எதிராக கங்கணம் கட்டிட்டு அவங்க டீமை வேலை பார்க்குறாங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு ஆதரவா பொதுமக்கள் மட்டும் தான் நிக்கிறாங்க. பொதுமக்கள் யாருக்குமே இவ்வளவுக்குள்ள சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும். ஆனா அந்த பொதுமக்கள் அவ்வளவுக்குள்ள விஜய் பின்னாடி நிக்கிறாங்க. ஆனா அவ்வளவுக்குள்ள சப்போர்ட் இருந்தும் அந்த கட்சி இருக்கிறது தெரியாம அவ்வளவு பேரும் வீட்டுல கூட்டிட்டு இருக்கும்போது இப்ப எதுக்கு அரசுக்குள்ள வரணும்னு கேட்கிறேன். இல்ல இது சம்பந்தமா தம்பி ஒருத்தர் நேரத்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான், அதை பார்த்தேன். அதாவது ஏன் தெரியுமா தமிழை வச்சுக்கிறதை சேர்ந்தவங்க எல்லாம் வெளியில வராம இருக்காங்க, எல்லாருமே அவங்களை ஓடிட்டாங்க, மறைமுகமா இருக்காங்க சொல்றீங்களே. இந்த அரசாங்கம் வேணும்னே பழிவாங்க நோக்கத்தோட நான் பெயிலபிள் வழக்கு போடுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கள் தற்காத்துக்குள்ள கொஞ்சம் மறைமா அமைதியா இருக்காங்க அப்படின்ட்டு. எப்பா இது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க இவ்வளவுக்குள்ள திமுக எதிர்த்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்து திமுக எதிர்த்து நிற்கும் போது அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க பண்ணதான் செய்வாங்க. அவங்களுக்கு வாய்ப்பா ஒரு சம்பவம் நினைக்கும் போது அதை வச்சு அரசியல் பண்ணதான் செய்வாங்க. அதுக்காக எல்லாரு மேலேயுமே கேஸ் போட முடியுமா? இல்ல என்ன நினைக்கிற அசால்ட் நினைச்சிருக்கீங்களா அரசியல்னா? திமுக இவ்வளவு பழந்துன்னு கொட்டப்பட்ட கட்சி, அந்த கட்சியை ஏற்று நீங்க பண்ணும்போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் வரும் உங்க மேல. இவ்வளவுக்குள்ள வந்து ஏதாவது அரசியலாதையும் கிடைச்சிடாதான்னு பார்த்து அவங்களை அடிக்க பார்ப்போம். இதெல்லாம் தெரிஞ்சு தானே நீங்க அரசியல் கட்சி வந்தீங்க. அப்புறம் இந்த விஷயத்துக்கே நீங்க பயந்து ஓடிட்டீங்கன்னா இன்னுமே நீங்க வெளியில வந்து பேசல, உங்களுடைய நியாயத்தை மக்கள் முன்னாடி வைக்கல, எடுத்து குரல் கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு விஜய் அவர்களே கைது பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க என்னத்தை பண்ணுவீங்க? அப்பவும் இப்படிதான் உட்காந்துட்டு இருப்பீங்களா? பாயிண்ட் வரட்டும் நாங்க பேசணும், பாயிண்ட் வரட்டும் உட்காந்துருப்பீங்களா? என்னடா இது கேட்கிற? இல்ல இந்த அளவுக்கு பயப்படுறவங்க பயந்தாங்குள்ளீங்கன்னா அப்புறம் எதுக்கு அரசு ஈஸியா நினைச்சிட்டீங்க என்ன? அதாவது விஜய் அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விஜய் பார்த்துக்கிடுவாரு. விஜய் தானே கட்சியா இருந்தாரு, நம்ம அவருடைய நிழல்ல நாம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பதவியை வச்சுக்கிட்டு சீன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்தீங்களோ? அது நான் அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவாங்களா உங்களுக்கு? இல்ல எனக்கு முழுக்க இல்ல சில பேர் மட்டும் தான் பயங்கரமான இருக்கும். யாரு கேட்டீங்கன்னா இந்த புதுசா வந்து ஐஆர்எஸ் அதிகாரி வந்து சேர்ந்தார்ல அவரு, அப்புறம் ராஜ்மோகன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இதுக்கு ஏன் கட்சியில இருக்கீங்க? இது வரைக்கும் அதாவது கமலஹாசன் கட்சி கூட ஒரு வருஷம் தேர்தல் சந்திட்டு தான் நட்டிட்டு போச்சு. அவர் அந்த ஆளை போயிட்டு செம்படியா போயிட்டு திமுக போயிட்டு ஒரு சீட்டை வாங்கிட்டு போயிட்டாரு. இங்க ஒரு பிரச்சனை தான் வந்திருக்கு. அவர் தளபதி விஜய் கம்பேக் ஆகி திருப்பி வரும் நாமனா ஆனந்தத்துல பேசிட்டு இருக்கோம். இவனுங்க வாயை துறக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் நல்லா புரியுதான்னு எனக்கு தெரியல. இப்ப எப்படி திரும்ப ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங்கா என்னை டச் பண்ணி பாருங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸ் தான் இருப்பேன், என் மக்களையும் சூட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் வந்து வீடியோ வெளியிட்டாரு. ஸோ இப்போ எப்படி திரும்ப போயிட்டு இருக்கு, அதாவது ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கிற மாதிரியும் இதே இடத்துல ஜெயலலிதா அவர்கள் தான் இவர் எப்போ அரசு பண்ணி வச்சிருக்க மாதிரியும். ஸோ இப்போ அவருடைய கூட்டணி கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் சீமன மாதிரி இருக்கலாம், விஜய் மேல தவறு இருக்கு, விஜய் தான் கைது பண்ணணும் அப்படின்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க. மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இப்படி சோசியல் மீடியாவில் இப்போ நக்கீரன் கோபால் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் முழு காரணம், விஜய் கைது செய்யணும் வயசுன்னு அப்படியே ஒரு இதை பரப்பிட்டு இருக்காங்க. யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் நலச்சங்கன்னு ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டாலும் நீங்க பாத்தீங்க. ஸோ இப்படி எல்லாரும் சேர்ந்து மக்களாக நாளைக்கு இப்படி ஒரு திருச்சி விடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து விஜய் மேலதான் முழு தவறு, அவரை கைது பண்ணி மக்கள் கோரிக்கை முன் வச்ச மாதிரி, அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் முன் வந்து விஜய் அவர்கள் கைது பண்ணாங்கிற மாதிரி ஒரு அப்படியே ஒரு நேரட்டிவ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. நல்லா உங்களுக்கு புரியுமா? அரசியல பார்த்துக்கணும் தெரியும். ஸோ அப்ப இதை ஆரம்பத்திலே தடுக்கணும். இவங்க தரப்புல வந்து வாதங்களை முன்வைக்கணும், உண்மையில வெளிக்கொண்டு வரணும். மக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எங்கேயுமே நடக்காதான இருந்தாலும் இவங்க சைட்ல இருந்து இன்னுமே வெளியே வராம தங்க கூட மக்களுடன் சேர்ந்து நீங்க ஆதரவா உங்களுடைய உண்மையில எடுத்து வெளியே வைக்காம போனீங்கன்னா அப்படியே தூக்கி உள்ளதான் வைப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவளை சீக்கிரத்துல தொட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவளை தொட்டாங்க அப்படின்னா
அது மிகப்பெரிய ஒரு விஷயமாகும். விஜயவலுக்கு இன்னும் பத்தி மிகப்பெரிய ஒரு மாசாயிரும், மக்கள் செலவுக்கு இன்னும் கூடிரும். டைரக்டா அவர் 2020 ஜெயிச்சா சொல்லுங்க, அந்த அளவுக்கு மாசம் அவர் கூடிரும். இப்பயே பத்தி இந்த சம்பவத்துல விஜயவல் தான் செல்வா கூடி நிக்குது. இது வந்து பேக் ஃபயர் ஆயிட்டு. ஸோ அப்படிங்கும் போது அவரை தொடர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அவர் சுத்தி இல்ல எல்லாத்தையும் பயம் காட்டுவாங்க. சரி அப்படி இருக்கட்டும், பயம் காட்டினாலும் உங்க சைடு தரப்பு நியாயத்தை நீங்க வெளியே வைக்கணும்ல. கட்சியில் எதுக்கு அப்புறம் இந்த பதவிகள் பொறுப்பலாம் இப்போ எதுக்காக துணை பொதுச்செயலாளர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் கொடுத்தாங்க. சப்போஸ் பொதுச்செயலாளர் புஷியானது அடுத்த நிர்மல் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது அவங்க வந்து ஒரு முடிவில் இருக்க முடியாத இடத்துல ஒரு நிர்பந்திக்கப்பட்டு ஒரு பிரச்சனை இருக்கும்போது இவர் வந்து டேக் ஓவர் பண்ணி அப்படி முன்னாடி நிற்கணும். பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் போடக்கூடிய ராஜ்மோகன் இதாங்க இங்கதான் நடந்துச்சு, இதான் உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி டேக் ஓவர் எடுத்து அந்த அதாவது ரெஸ்பான்சிபிளா வந்து நிற்கணும், ஆர்கனைசேஷன் பண்ணணும். ஆனா அப்படி பண்ணாம நான் அப்படியே ஒதுங்குறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்ற, ஒருவேளை எனக்கு வந்து அந்த கட்சியை விட்டே போயிட்டாரா ராஜ்மோகன் தெரியல. இன்னும் வெளியில அதிகார போய் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் நடக்க நினைக்கிற கட்சியில வந்து உண்மையான தலைவர்கள் யார் யார் உண்மையான பொறுப்புகள் யாரெல்லாம் கொடுக்கணும், யார் யாரும் சரியில்லை அப்படிங்கிற விஷயம் இப்பவே தளபதி விஜய் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒருவேளை இந்த பிரச்சனைலாம் முடியட்டும், அதை திரும்ப நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிங் பண்ணி கரெக்டான பொறுப்பாளர்களை போடணும் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். மாறுதல்கள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு தமிழை வச்சுக்கிறதுல. அந்த அளவுக்கு நிறைய பேர் நம்பிக்கை துறையாக தான் இருக்காங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே அவரை விட்டுட்டு வெள்ளம் ஓட்டானுல. எனக்கு திரும்ப திரும்ப விஜயவல்ல நினைக்கும் போது அவரை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா இப்படி யாருக்குமே ஒரு தைரியம் வந்து கிடையாது. ஆளுங்கட்சியா திமுக இருக்கும்போது திமுகவை எதிர்த்து ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு வருதுக்கு. ஆனா அவ்வளவுக்குள்ள தைரியம் வந்து மனுஷனை அந்த மக்களான உண்மையிலே அவருக்கு அவர் யாருக்காக இருந்தாரு, மக்களுக்காக இருந்தாரு, மக்கள் ஆதரவு இருக்காங்க. ஆனா இடையில அவர் வந்து அந்த கட்சியில சேர்த்தார்ல, அதுலதான் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டார் போல. ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயந்தாமொழியில இருக்காங்களா, யாருமே வெளியில வந்து பேச மாட்டாங்களா. அப்புறம் மத்தவங்க விமர்சனம் பண்றோம், நம்ம குறைச்சல என்ன ஒரு இது இருக்கு, நியாயம் இருக்கு. அவனு பேசாமல் செய்வாங்க, அதை வச்சு இவனை இதை வச்சு அரசியல் பண்ண தான் செய்வானுங்க. அவனுக்கு கிடைச்சி போச்சு அல்வா மாதிரி வச்சு ஏறானுங்க, அவ்வளவு வேறும். இங்கதான் பேசுறதுக்குலாம் ஒரு பாயிண்டே இல்லையே, எல்லாம் பாயிண்ட் வரட்டும் மாதிரி உட்காந்துட்டு இருந்தா நம்ம தான் கடுப்பா இருக்கு உண்மையிலே. நாம இப்படி பேசுறதா உடனே நிறைய பேர் நம்மளுக்கு நீங்க என்ன வேணா நினைச்சிட்டு போங்க, நாம எப்பவுமே மனசுல உள்ளதை மட்டும் தான் பேசுவோம், இந்த பொல்லாதான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன். ஏங்க இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு வாரம் ஆயிட்டுங்க, மனசுலாம் கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மனுஷனை கைவிட்டக்கூடாது நான் நினைச்சிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு தளபதி விஜய்க்கு எப்பவுமே சப்போர்ட் தான் பண்ணுவோம். ஆனா அதே சமயத்துல இவ்வளவுக்குள்ள அவர் வந்து கொலகாரம் சொல்லி பொதுவெளியில வந்து நக்கீர் கோபால் பேசிட்டு இருக்கும்போது அதை எதிர்த்தரப்புல இருந்து அவரை வந்து எதிர்க்கிறதுக்கு இந்த கட்சியில பொறுப்பாளர்களா பதவி அழகச்சு ஒருத்தர் கூட வாய் திறக்க மாட்டான் அப்படின்னா சொல்லே நமக்கு கட்டுப்பாகுது. அதை நம்ம கேட்டோம். சரி ஓகே, இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய ஆதங்கத்தை உண்மையான ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும். இந்த சும்மா போயிட்டு அண்ணா பொறுமையா இருங்க அண்ணா பாப்போம் இல்ல, அது எங்களுக்கு தெரியும். நடந்திருக்க விஷயத்த பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அதை பதிவு பண்ணுங்க. ஓகேவா, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.